டைம் என்ன ஆகுது? ஓ மை காட், அட டைம் ஆயிடுச்சு. இதை எப்படி மிஸ் பண்ணனே தெரியலையே. இன்னைக்கு என்ன ஸ்டோரி? ஓ, மோசஸ் அண்ட் ரெட் சீயா? சூப்பரா இருக்க போகுது. அட, அந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் அதற்கு அருகே சென்று அந்த அற்புத காட்சியை பார்க்க வேண்டும். மோசே, மோசே, இதோ அடியேன் ஆண்டவரே. இங்கே கிட்டி சேராயாக. உன் காலில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன். எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன். வா. பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம்? நான் உன்னோடனே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். நான் இஸ்ரவேல் புத்திரர் இடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஆண்டவரே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி
அவர்களிடத்தில், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாக்கி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையில் இருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியருடைய தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார் என்று நீ சொல்வாயாக. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேல் மூப்பரும் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலொழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவில் நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. மோசே, உன் கையில் இருக்கிறது என்ன? இது ஒரு கோல் ஆண்டவரே. அதை தலையில் போடு. உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். ஆண்டவரே, இதற்கு முன்னானாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னானாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. நான் தீக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவீர். அவன் உங்களை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாய் இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையில் பிடித்துக் கொண்டு போ. இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். மோசே! ஆரோன் என் சகோதரனே, வா, நாம் செல்லலாம். எகிப்தின் பார்வோனே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படிக்கு என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார். நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன்.
நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. மோசேயும் ஆரோனும் ஆகியவர்களே, நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலையை விட்டு களையே பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள். இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்து போகும்படி செய்கிறீர்களே. இவ்விருவரையும் உடனே துரத்தி விடுங்கள். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது ஏன்? என்னை ஏன் அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கவில்லையே. மோசே, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கொண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகவிடும்படி அவனோட பேசு. நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னாள். அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி அவன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக. அது சர்ப்பமாகும். காலமே நீ பார்வோனிடத்திற்கு போ. அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையில் பிடித்து கொண்டு நான் உனக்கு போதிக்கும் வார்த்தைகளை பேசு. பார்வோனே, எபிரேயருடைய தேவன் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் அவருக்கு பலியிடும்படி இஸ்ரவேல் புத்திரரை போகவிட வேண்டும் என்று கூறுகிறார். அட, நீங்கள் என் பொறுமையை சோதிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பட்சத்திற்கு ஏதாவது ஒரு அற்புதம் காட்டுங்கள். நன்றாக கவனித்து பார். அட, மந்திரவாதிகளே, ஆகட்டும். உங்கள் தேவன் செய்கிறதை என் மந்திரவாதிகளாலும் செய்ய முடிகிறதே. வெளியே செல்லுங்கள். உங்கள் ஜனங்களிடம் அவர்களை போகவிட மாட்டேன் என்று கூறுங்கள். பார்வோனே, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். உன்னை எச்சரிக்கிறேன் மோசே, வீணாக என் பொறுமையை சோதித்து பார்க்காதே. இல்லையெனில் நீயும் எபிரேயர் கூட்டமும் அதற்கான கூலியை கொடுக்க வேண்டியதிருக்கும். அப்படியானால் என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது இரத்தமாய் மாறும். நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் ஆரோசிப்பார்கள்.
பார்வோனே, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று எபிரேயருடைய தேவன் கூறுகிறார். நீ அவர்களை அனுப்ப மாட்டேன் என்பாயாகில் உன் தேசம் மேலும் பாதைகளை சந்திக்கும். தவளைகள், பேன்கள், ஈகள், கொள்ளை நோய்கள், ஆலங்கட்டிகள், வெட்டுக்கிளிகள், கொப்பளங்கள், மற்றும் இருள். நான் இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். கர்த்தர் நடுராத்திரியில் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவார். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும். அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலமும் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆதலால் இஸ்ரவேல் அனைவரும் நிலையின் மேற் சட்டத்திலும் வாசலின் நிலை கால்கள் இரண்டிலும் மாட்டின் இரத்தத்தை அடையாளமாக பூசுங்கள். அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை வர ஒட்டாமல் வாசல் படியை விலகி கடந்து போக செய்வார். பார்வோனின் முதல் பெயரும் அழிந்து போம். இல்லை, செல்லுங்கள், என் ஜனத்தை விட்டுவிட்டு மீதியான இஸ்ரவேலை போக விடுங்கள். நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகால் செப்போனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. வல்லவரே, நாம் ஏன் இஸ்ரவேலை போகவிட்டோம்? அவர்கள் செய்த காரியத்திற்கான விடையை கொடுக்க வேண்டும். பார்வோனுக்கு அடிமைகள் கட்டளையிடக்கூடாது. தளபதியாரே, சேனைகளை இன்று வர சொல்லுங்கள். எகிப்தில் இருக்கிற எல்லா ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தயாராக சொல்லுங்கள். இஸ்ரவேல் அடிமைகளை நாம் நொறுக்குவோம். அதோடு இம்முறை யாரும் நம்மிடம் தப்பிக்க முடியாது. மோசே, பார்வோனும் அவன் ரதங்களும் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறார்கள். பயப்படாதிருங்கள், தேவன் ஒரு சித்தம் வைத்துள்ளார். எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொன்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என்ன நடக்கின்றது? வேகமாக முன்னேறி செல்லுங்கள். இஸ்ரவேல் அடிமைகள் செங்கடல் பக்கமாக மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நீ என்னிடத்தில் முறியடிக்கிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன்.
அப்படி நான் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அவர்களின் தேவன் பெயரில் இங்கே என்ன நடக்கின்றது? ஏன் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வேகமாக முன்னேறி செல்லுங்கள், அவர்களை பின்தொடருங்கள். ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. வாவ், இது எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸில். நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஆனால் காட் மேலே விசுவாசம் வச்சு செங்கடலே பிளந்து இஸ்ரலைட்ஸை வழிநடத்தின மோசஸோட லைஃப்பை பார்க்க போது நீங்களும் ஃபெய்த்தில் ஸ்ட்ராங் ஆவீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்ச தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்ய மாட்டாரா? ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் மேலே விசுவாசமாக இருங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். மே காட் பிளெஸ் யூ.